வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக வதந்தி பரப்பிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கரூர் உயிரிழப்புகள் தொடர்பாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி தமிழக காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. பாஜக நிர்வாகி சகாயம், சிவனேசன், சரத்குமார் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்தி பதிவுகளை பதிவு செய்த 25 சமூக வலைதள கணக்காளர்கள் மீது தற்பொழுது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தற்பொழுது காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் பகுதியில் நடைபெற்ற அரசியல் கூட்ட நெரிசல் விபத்துகள் குறித்து எந்தவித வதந்தியையும் யாரும் பரப்ப வேண்டாம். விசாரணை அடிப்படையில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் வலைதளங்களில் சிலர் பரப்பும் பொய் செய்திகள் பொதுமக்கள் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அமைகிறது. இவ்வாறு பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பும் வகையில் செய்திகளை பதிவு செய்த சமூக வலைதள கணக்குகள் வைத்துள்ள நபர்கள் மீது பெறப்பட்ட புகார்களின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே பொதுமக்கள் அச்சம் ஏற்படுத்தும் வகையிலும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் யாரும் சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என்றும், மீறி செயல்படும் நபர்கள் மீது உரிய கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகை செய்தியில் 25 சமூக வலைதள கணக்குகள் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது வரை 3 பேர் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய அந்த கணக்குகள் தற்பொழுது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஆய்விற்கு பின்பு மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதே போன்று அடுத்து வரக்கூடிய தினங்களில் யாரும் வதந்தி பரப்ப வேண்டாம் எனவும் தமிழக காவல்துறை சார்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது.